கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Genesis 18:14. Is anything too hard for the Lord? அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரால் ஈசாக்குக்கு பெண் தேடி போன பொழுது திறமையான ஞானமான ரெபேக்காளை மனைவியாக கண்டடைய முடிந்தது. எளியவனான யோசேப்பை கர்த்தரால் எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்த முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து கானானை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது கற்பாறையிலிருந்து தண்ணீர் கொடுக்க முடிந்தது. தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொடுக்க முடிந்தது. காடையை அனுப்பி இறைச்சி உணவை அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது. தண்ணீரின் ஆழத்தில் போடப்பட்ட இரும்பை கர்த்தரால் மிதக்க வைத்து எடுக்க முடிந்தது. மேலும் புதிய ஏற்பாட்டிலே 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேருக்கு அதிகமானோரை போஷிக்க முடிந்தது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஒரு நொடிப்பொழுதிலே கர்த்தரால் சுகமாக்க முடிந்தது. 18 வருட கூனியை கர்த்தர் தேவாலயத்திலே கண்டு ஒரு நிமிடத்திலே சுகப்படுத்தினார். 38 வருடம் பலவீனப்பட்ட மனிதனை கர்த்தர் தேடி சென்று சுகப்படுத்தினார். இன்று நீங்களும் நானும் கேட்கும் காரியம் என்ன? கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அவரால் சகலத்தையும் செய்ய முடியும் என நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் நாம் அதனை சுதந்தரிப்போம். ஆமென். சகலத்தையும் எங்களுக்காக செய்பவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். மாந்திரீகம் என்ற பெயரிலே மந்திரம் செய்து மக்களை ஏமாற்றும் மந்திரவாதிகளுக்காக மனம் திரும்ப உம்முடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவையற்ற காரியங்களை மக்களிடம் சொல்லி பணம் பறிக்கும் அந்த மந்திரவாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை நம்பி ஏமாந்து தெரியும் மக்களுக்காக அவர்கள் விழிப்புணர்வு பெற ஜெபிக்கிறோம். மந்திரவாதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றும், சிறு குழந்தைகளை காப்பாற்றும். உம்முடைய கரத்தில் இந்த ஜெப குறிப்பை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்திற்கு விடுதலை தாரும். மக்களை காப்பாற்றி மந்திரவாதிகளை மணந்திருப்ப போகிற தயவிற்காக மக்கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.